இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா அந்த நாகுவை பார்த்துட்டாங்க இப்போது. நாகுவை பார்த்த உடனே நாகுவை எப்படியாவது பிடிச்சிடலாம், பிடிச்சிட்டோம்னா கார்த்தியை நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இலக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, நாகுவை பார்த்து டேய் நாகு நில்டா அப்படின்னு சொல்லி இலக்கியா போகிறாங்க. இலக்கியா பார்த்த நாகு ஐயோ நாம் இப்போ இலக்கியா கிட்ட மாட்டிக்கிட்டோமே, நாம் மட்டும் இலக்கியாட்ட மாட்டினது எஸ்எஸ்கே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நாம் இலக்கியா கையில் சிக்கவே கூடாது அப்படின்னு நாகு ஒரு ஓட்டத்தை எடுக்கிறான். நாகு ஓடுறான். நம்ம இலக்கியா இங்கே பாடுறா, நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னை இன்னைக்கு விடுறதா இல்லை, நில்லுடான்னு சொல்லி இலக்கியா துரத்திட்டு ஓடுறாங்க. நாகுக்கு அப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நாகு நேராக ஓடி போய் கரெக்டாக ரேவதியை பிடிச்சிடுறான். ரேவதி அங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க. ரேவதியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற இளநிக்காலேருந்து அருவாள் எடுத்து இலக்கியா அங்கே நில்லு, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உங்கள் அத்தை கழுத்தில் இருந்த அருவாவை இறக்கிடுவேன், அப்புறம் உங்கள் அத்தையை நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நாகு மிரட்ட இலக்கியாவும் என்ன பண்ண தெரியாமல் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாங்க. டேய் நாகு இங்கே பாரு, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கு மரியாதையாக எங்கள் அத்தையை விட்டுரு, அதே மாதிரி நீ கடத்தி பறிக்கி கார்த்தியும் விட்டுறா, இல்லைனா நீ வாழ்க்கையை ரொம்ப ஃபீல் பண்ணுவ, அந்தளவுக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு இலக்கியா மிரட்டுறாங்க. ஆனால் நாகுவை பொறுத்த வரைக்கும் இலக்கியா இன்னும் ஒரு அடி நீ எடுத்து வச்ச உங்கள் அத்தையை நீ உயிரோடையாக பார்க்க முடியாது. ரேவதி ஒன்றே இலக்கியா பரவாயில்லம்மா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவனை விட்டுறாதம்மா அப்படின்னு ரேவதி கத்துறாங்க. அசல் நேரம் பார்த்து இலக்கியா பக்கத்தில் இருக்க இளநீ தூக்கி நாகு மேலேயே அடிக்கவும் நாகு ஒன்றே ரேவதி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இலக்கியா நாகு பிடிக்கலான்னு ஓடுறாங்க. அதுக்குள்ளே தள்ளி விட்டு போன அந்த அதிர்ச்சியில் நம்ம ரேவதி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. நாகுவை தொத்ததா அத்தை மயங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அத்தை என்னாச்சு உங்களுக்கு அத்தைன்னு வந்து அத்தை கழுத்தில் இருந்து கத்தி போட்டுச்சான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் மயங்கிட்டாங்க, தண்ணி தெளித்து எந்திரிக்கவே இல்லை. உடனே இலக்கியா பயந்து போய் ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி ரேவதி அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு இலக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அத்தைக்கு இப்போ என்ன ஆச்சு, அந்த நாகு கிடச்சிட்டான், பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் கடைசி நேரத்தில் அவன் போய் ரேவதி அத்தையை பிடிச்சி தப்பிச்சிட்டானே, இப்போ நாம் என்ன பண்ணுறது, அத்தைக்கு வேறு என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பயந்து போயிருக்காங்க இலக்கியா. அப்போ தான் நர்ஸ் போயிட்டு வெளில வராங்க. வெளில வந்து நர்ஸ்கிட்ட போயிட்டு இலக்கியா கேட்குறாங்க, எங்கள் அத்தைக்கு இப்போது என்ன ஆச்சு, எங்கள் அத்தை எப்படி இருக்காங்க, கால் முடிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் அத்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, அவங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் டெஸ்ட்லாம் எடுத்திருக்கோம், அந்த டெஸ்ட் ரிசல்ட்லாம் தான் தெரியும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லவும் இலக்கியாவால் அது தாங்கிக்கவே முடியல. அத்தைக்கு டெஸ்ட்லாம் எடுத்து தான் பார்க்கணுன்னா அப்போது அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஐயோ என்னை மன்னிச்சுங்க அத்தை, என்னாலே உங்களுக்கு இப்படி ஒரு நேரம் கெட்டன வந்துருச்சு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே கௌதம் பாவம் ஜெயிலில் கடந்து கஷ்டப்படுறாரு, இந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா கௌதம் அதை எப்படி தாங்கிப்பார், ஏன் இப்படி கடவுள் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு, என்ன பண்ண போகணும்னு தெரியலையே அப்படின்னு இலக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கேயும் தப்பிச்ச நாகு ஒரு வழியாக அங்கே கார்த்தியை பார்க்கறதுக்கு கார்த்திக் இடத்துக்கு போயிடுறான். போன உடனே நாகு யோசிக்கிறான், நாம் திசத்தை உடனே கால் பண்ணி எஸ்எஸ்கே சார்ட்ட சொல்லிடலாம், ஏன்னா இதை வச்சு அந்த இலக்கியா போயிட்டு எஸ்எஸ்ஆர் சார்ட்ட பிரச்சனை பண்ணால் அப்புறம் அவர் நம்ம தப்பாக நினச்சிப்பான்னு சொல்லிட்டு இங்கே நாகு எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணுறான். எஸ்எஸ்கே யோசிச்சுட்டே ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. சொல்டா என்ன நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் சொல்கிறது மீறி நான் கொஞ்சம் வெளியே போனேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து போச்சு சார். என்ன சொல்கிறேன் நாகு, என்ன நடந்து போச்சு, என்ன ஆச்சு இப்போ உனக்கு? இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒழுங்காக இங்கே தான் இருந்தேன், ஒரு சின்ன வேலையாக வெளியே போனேன், வெளியே போயிட்டு வரும்போது அந்த இலக்கியா என்னை பார்த்துட்டா. என்ன சொல்கிறடா, இலக்கியா அவனை பார்த்துட்டாளா, அப்புறம் என்னாச்சு, இப்போ எங்கே இருக்க நீனு? ஒன்றும் இல்லை சார், இலக்கியா என்னை பார்த்துட்டு துரத்துனாங்க, நானும் ஓடி வந்தேன், நல்ல வழியில் அந்த ரேவதியை அவங்க அத்தையை பார்த்தேன், டக்குன்னு அப்புறம் அவங்க கழுத்தில் கத்தியை வச்சு அங்கேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் சார், எந்த பிரச்சனையும் இல்லை. அடியே முட்டாள், அதுக்கு தான் நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன், வெளியே எங்கேயும் போகாதடா, அந்த இலக்கியா கழுகுமே சுற்றிக்கிட்டு இருக்கா, உன்னை பார்த்தா கொத்தா பிடிச்சிருவான்னு அவ்வளோ தூரம் சொன்னேன், ஆனால் நீ என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்காமல் நீ இப்படி போயிருக்கனா, உன்னை என்ன சொல்கிறது சொல்லுடா. சார் ப்ளீஸ் சார் கோவப்படாதீங்க சார், நான் தான் சொல்கிறேன்ல இலக்கிய கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன்னு, இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் சேஃபாக சார் இருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன் நீ? நான் கார்த்திக் இடத்துக்கு வந்துட்டேன் சார், நல்லா பார்த்தியா
அந்த இலக்கியா ஒன்று ஃபாலோ பண்ணி வரான்னு பார்த்தியாடா? பார்த்து தான் சார் வந்தேன். அந்த இலக்கியா என்னை ஃபாலோ பண்ணி வரமாட்டாங்க. ஏன்னா நான் அவங்க அத்தை இப்படி தள்ளும்போது திடீர்னு அவங்க மயங்கிட்டாங்க. இலக்கியா ஓடி அவங்க அத்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டா. நான் பார்த்து தான் சார் அங்கேயும் தப்பிச்சு வந்தேன். அதனால் இலக்கியா இங்கே வரதுக்கு வாய்ப்பில்லை சார். நாகு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. திரும்ப திரும்ப சொல்கிற விஷயமே இதுதான். கௌதம் ஜெயிலுக்கு போக வர்ற வரைக்கும் கார்த்திக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி கார்த்தி எங்கே இருக்காங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அதனால் நீ அது வரைக்கும் அது கொஞ்சம் தலைமறைவாக இரு. அந்த கௌதம் ஜெயிலுக்கு போயிடட்டும். அதுக்கப்புறம் நாம் என்ன வேணாலும் பண்ணலாம். இது மிக மிக தெளிவான ஒரு பிளான். இந்த பிளானை மட்டும் நீ சொதப்பிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இதை வச்சு நானும் தாட்சாயினியும் பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். புரியுதா? புரியுது சார், நல்லாவே எனக்கு புரியுது சார். கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த இலக்கிய கல்லில் மட்டும் இல்லை, யார் கல்லையும் மாட்டாமல் நான் சேஃபாக இருந்துக்கிறேன் சார் அப்படின்னு இங்கே நாகு சொல்கிறான். சரின்னு நம்ம எஸ்எஸ்கே ஃபோன் வச்சுறாரு. எஸ்எஸ்கே கோவமாக இருக்கிறத பார்த்த தாட்சாயினி, எஸ்எஸ்கே என்னாச்சு, ஏன் அவ்வளோ கோவமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தாட்சாயினி, சொல்லுங்கள் எஸ்எஸ்கே. அந்த நாகு இலக்கியாவை பார்த்துட்டானா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இலக்கியா பார்த்து துரத்திருக்கா. நல்ல வேலை நாகு எப்படி தப்பிச்சு அவன் இடத்துக்கு வந்துட்டான். ஐயோ, இந்த நாகு ஏன் அப்படி முட்டாள்தனமாக இருக்கான்? அந்த இலக்கியா ஏற்கனவே குறி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கா. யார் மாட்டுவான்னு இந்த நேரத்தில் அந்த நாகு போய் அவள்கிட்ட மாட்டினா அப்புறம் நான் போட்ட எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போயிடுமே. என்ன பண்ணுறது இப்போது? இல்லை தாட்சாயினி, நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வரமாட்டான். ஆமாம், அஞ்சலி என்ன சொல்கிறா? ஐயோ எஸ்எஸ்கே, அஞ்சலி வேறு ஒரு பக்கம் அந்த நாகு யாருன்னு தீயாக அலைஞ்சிட்டு இருக்கா. அவளை வேற குழப்பி விட்டு நான் சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். அவள் வேற சொல்கிறத கேட்கவே மாட்றா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எஸ்எஸ்கே. விடுதாச்சாயினி, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளில் எப்படியாவது கார்த்தி நாகுவை நாம் பத்திரமா வச்சுருந்தோம்னாலே கண்டிப்பாக கௌதம் தான் கடத்தினான்னு சொல்லி அவன் மேலே கேஸ் போட்டு அவனை நிரந்தரமாக உள்ளே தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் ஈஸியாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கௌதம். ஸோ கௌதம் பார்க்கறதுக்கு இலக்கியா போகிறாங்க. இலக்கியா போயிட்டு இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போது அம்மாவுக்கு என்னாச்சு இலக்கியா? தெரில கௌதம், இப்போது அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அப்படியே உயிர் போன மாதிரி ஆகிடுச்சு. அந்த நாகு கையில் கிடச்சும் கூட என்னால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக போயிட்டு அவன் எப்படி ரேவதி அத்தையை பிடிச்சான்னு தெரில. அதுவும் பிடிச்சவன் சும்மா இல்லாமல் நீ மட்டும் என்னை பிடிக்க வந்தனா உன் அத்தையை கொண்டு வந்து சொல்லி என்னை மிரட்டினான் அப்படின்னா அந்த எஸ்எஸ்கே நாகுக்கிட்ட எல்லா ஒன்றும் சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் சொல்லி தான் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி இந்த ஸ்கெட்சை போட்டிருக்கான். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அவன் இன்னும் என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கான்னு தெரியல கௌதம். எனக்கு இப்போது ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படி உங்களை வெளியே கொண்டு வர போகிறேன்னு சுத்தமாக தெரியல கௌதம். இலக்கியா, திரும்ப சொல்கிறேன், எப்போதுமே உன் நம்பிக்கை மட்டும் நீ விட்டுறாத. நாம் யாருக்குமே எந்த தப்பும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை அந்த ஆண்டவன் சோதித்தாலும் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார். நீ எதுக்கும் பயப்படாத. கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி நான் நிரபதினை நிரூபிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இலக்கியா. அதனால் நீ இப்போது பார்த்து போயிட்டு அம்மாவை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கௌதம் இலக்கியாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. இலக்கியா அங்கேருந்து வந்தாலும் இலக்கியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாகு இனிமேல் நாம் எப்படி படிக்க போகிறோம், எப்படி கார்த்தியை காப்பாற்ற போகிறோம், எப்படி கௌதம் நிரபதின்னு வெளியே கொண்டு வர போகிறோம், ஒன்றுமே புரியலையே. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு இலக்கியா புலம்பிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க.